கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ண பிளான் இருந்தால் அதுக்கு டிப்ஸ் என்ன? ஓகே, ஒரு பிகினராக நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே வரணும். அதுக்காக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். என்ன ஆனம்னு சொன்னால், நான் கிரிப்டோக்குள்ளே வரதுக்கு முதல்ல இருந்தே அஃபிலியேட் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நான் என்ன யூஜி பீரியட்ல இருந்தே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கேன். அதுக்கு முதல்ல நான் ட்ராப் ஷிப்பிங் அது இதெல்லாம் செஞ்சு எனக்கு எதுலையுமே பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் தான் நான் முதலாவது இந்த ஆன்லைன் ஏர்னிங் நான் எடுத்தது. கிரிப்டோக்கு எல்லாத்துக்கும் முதல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ எனத்துக்காக நான் அஃபிலியேட் மார்க்கெட் அந்த டைம் செஞ்சேன்னா, அந்த டைமில் எனக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது அளவுக்கு மணி இல்லை. ஆனால் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணினேன் தான். ஆனால் அந்த டைமில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு எனக்கு மணி இல்லாத டைமில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் எனக்கு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வரணும். ஆனால் கிரிப்டோக்குள்ளே வர ஒரு பிகினராக இருப்பீங்கன்னா, உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ண இருக்கீன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதோட கிரிப்டோக்குள்ளே மணி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பெசிவ் இன்கம் மெத்தட்ஸ்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட மணி இல்லை, ஆனால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும். அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குமா ஒரு பிகினருக்குன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ். ஸோ நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கிரிப்டோ ப்ராடக்டாக இருக்கணும்னா அது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். வேறு ப்ராடக்டாக இருக்கணும்னா ஜஸ்ட் ஜென்ரல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, நான் வரக்குள்ள நான் ஜஸ்ட் ரெகுலர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே வந்தது பிறகு கிரிப்டோ கரன்சியும் செஞ்சுக்கிட்டு கிரிப்டோ ரிலேட்டடான ப்ராடக்ட், சாஃப்ட்வேர், கோர்சஸ் எல்லாத்தையுமே இப்போ கூட நான் அஃபிலியேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். நான் எந்த அளவுக்கு கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறேனோ அதே அளவு, அப்படி இல்லாட்டி சில நேரம் அதை விட கூடுதலாக கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பிகினருக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் உண்டு. நாங்கள் HBO கன்சல்டன்சியால் 100% ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி PPT எல்லாம் ரெடி. ஸோ வீடியோ கிரியேட் பண்ண மட்டும்தான் வேலை இருக்குது. ஸோ அது லான்ச் பண்ண உடனே நாங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அதை யாருக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னா எங்களோட கிளையண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொஞ்ச காலத்து தான் ஃப்ரீயாக கொடுக்குற ஐடியா. ஸோ அதுக்கு பிறகு அதில் வந்து வர ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து அதை மாடிஃபை பண்ணி அதுக்கு பிறகு அதை எங்களோட மெயின் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமாக அதுக்கு பிறகு செல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அது ஃப்ரீயாக இருக்கக்குள்ளேயே ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் எங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிக்காட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்கன்னு பார்த்தா தான் அதுக்கு அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொண்டு வர ஏலம்னு சொல்லி அதுக்குரிய முயற்சியில் நான் எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் எங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு சொன்னால் கீழே HBOன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவேன். நான் அதை லான்ச் பண்ண உடனே வீடியோவில் சொல்கிறதுக்கு முதல் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போ ஃபுல்லாக அப்டேட் ஆகிறீங்க. ஸோ அதில் போட்டு தான் ஃபீட்பேக் எடுத்து தான் அதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம செய்கிற அதை பெரிய அளவில் லான்ச் பண்ணுறதா, அப்படி இல்லாட்டி ஃப்ரீயாக கொடுக்குறதா, அப்படி இல்லாட்டி அதை மெயின் கோச்சிங் ப்ரோக்ராமை மாற்றுறான்னு சொல்லி பிறகு தான் முடிவு எடுப்போம். ஸோ ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் குயிக்காக HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.